இது வந்து என்னோட எக்கனாமிக்ஸ் நோட்ஸு. ப்ரிலிம்ஸ்க்காக நான் வந்து போன ப்ரிலிம்ஸ்க்காக எடுத்தது. இதில் வந்து நான் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயம் சொல்லணுன்னா எடுத்துகிட்டு போனேன்னா அது என்னோட கான்ஃபிடென்ஸை வந்து பூஸ்ட் பண்ணாது. ஸோ அப்போ அந்த குட்டி நோட்டை வந்து நான் ஒரு டைம் ரிவைஸ். ஸோ நோட்ஸுன்றது எப்படி இருக்கணும் அப்படின்னா, இனிஷியலாக நான் நோட்ஸ் மேக் பண்ணுறப்ப என்னன்னா ஒரு மினி புக்கே ரெடி பண்ணி வச்சிருப்பேன். யூத் பேப்பரின் இனிய வணக்கம். யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். என்னோட பேர் டாக்டர் சுபத்ரா கொடிவயிரன். நான் மதுரை மாவட்டத்தில் இருக்க பன்னிக்குண்டு அப்படின்ற கிராமத்திலேருந்து வரேன். நடந்து முடிந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வில் 4வது முறையாக முயற்சி செஞ்சு 4th ரேங்க் வந்து செக்யூர் பண்ணி டெப்யூட்டி கலெக்டர். காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நோட் மேக்கிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா நம்மளோட சோர்ஸ் அப்படின்றது 2-3 இடத்துல இருக்கும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 2-3 இடத்த ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு சமச்சீர் புக்ஸு, அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் புக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி. அப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நான் ஃபைனல் ரிவிஷன் பண்ணுறப்போ எனக்கு 2 நாள் தான் இருக்கும். நான் சமச்சீர் புக் ஒரு தடவை படிக்கணும், அதே மாதிரி வந்து ரெஃபரன்ஸ் புக் படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ என்னோடதை வந்து ஒரே இடத்துல கம்பைலாக எனக்கு கிடைச்சதுன்னா அது வந்து கஸ்டமைஸ் பண்ணணும். அதுக்காக தான் வந்து நோட்ஸு. அப்போ நான் ரிவிஷன் பண்ணுறப்போ ஒரே தடவை எல்லாத்தையும் வந்து ரிவைஸ் பண்ணிடுவேன். மல்டிபிள் டைம்ஸ் வந்து என்னால் பண்ண முடியும். ஸோ நோட்ஸ் மேக்கிங்கிறப்போ வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் அ டைம் ஒரே மாதிரியா இருந்ததில்ல. நான் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நான் நோட்ஸ் எடுப்பேன். அது வந்து ஒரு தவறான விஷயம் தான். பட் வந்து அந்த அவ்வளோ நாள் பண்ணனால தான் எனக்கு ஃபைனல் எக்ஸாம் அப்போ இப்படி தான் நோட்ஸ் மேக் பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் வந்து எனக்கு புரிஞ்சுது. அப்போ இனிஷியலாக நான் நோட்ஸ் மேக் பண்ணுறப்ப என்னன்னா ஒரு மினி புக்கே ரெடி பண்ணி வச்சிருப்பேன். இப்போ நான் 11th லெசன் படிக்கிறேன் அப்படின்னா அந்த 11th லெசனில் ஒரு 10 பேஜ் இருக்குன்னா என்னோட நோட்ஸில் ஒரு 8 பேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்கும். அந்த சென்டென்ஸாவே எழுதி வச்சிருப்பேன். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நம்ம அந்த இதை படிக்கிறதுக்கு இதை படிச்சுட்டு போயிடலாமே, திரும்பியும் ஸ்கூல் புக்ஸே படிச்சுட்டு போயிடலாமே அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வரும். அதே மாதிரி எழுதிக்கிட்டே இருக்கோமே படிக்காம அப்படின்ற தாட் வரும். ஸோ நோட்ஸ்ன்றது எப்படி இருக்கணும் அப்படின்னா கிறிஸ்பா இருக்கணும். இப்போ நான் ஒரு பேஜில் ஒரு 10 ஃபேக்ட் அங்கங்கே படிச்சிருக்கேன் அப்படின்னா அந்த 10 ஃபேக்ட் மட்டும்தான் ப்ரிலிம்ஸ் நோட்ஸில் இருக்கணும். இதுவே மெயின்ஸ் நோட்ஸில் இருக்கணும் அப்படின்னா அந்த 10 ஃபேக்ட் கூட ஒருவேளை இந்த கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா இம்ப்ரெசிவாக அதை கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஃபேக்ட் வந்து தேவை, எக்ஸ்ட்ரா வெளியிலேருந்து எடுக்கணுமா இல்லை கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எடுக்கணுமா, அப்போ அந்த 2 விஷயத்தையும் இந்த நோட்ஸோட ஆட் பண்ணி வைக்கணும். ஸோ இப்படி தான் வந்து நோட்ஸ் வந்து இருக்கணும். அதே மாதிரி ரொம்ப கிறிஸ்பாக இருக்கணும். இப்போ மெயின்ஸு நம்ம படிக்க ஆரம்பிக்கிறப்போ ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுருப்போம். அந்த நோட்ஸ் கூடவே சின்னதாக ஒரு நோட் வச்சுருக்கணும். அந்த சின்ன நோட் எப்படி இருக்கணும்னா ரொம்ப குட்டி நோட்டாக இருக்கணும். அந்த நோட்டை வச்சுட்டு இதில் வந்து நம்ம படிச்சுட்டு ஒரு 3 டைம் ரிவிஷன் விட்டுருப்போம். எக்ஸாமுக்கு முன்னாடியே 3 டைம் ரிவிஷன் விடுறப்போ அதில் சில விஷயம் மட்டும் நமக்கு மறக்கும், சில விஷயம் எப்பயுமே கேட்டாலும் சொல்லிடுவோம். அப்போ எந்த விஷயம் மறக்குதோ அதை மட்டும் அந்த குட்டி நோட்டில் எழுதி வச்சுக்கணும். ஏன்னா நம்ம சென்னைக்காக நம்ம எக்ஸாமுக்கு போவோம். எக்ஸாம் போகிறப்போ நம்ம எல்லா நோட்ஸையும் எடுத்துகிட்டு போக முடியாது. நம்மக்கிட்ட ஒரு மினிமம் லக்கேஜ் தான் எடுத்துகிட்டு போக முடியும். அப்போ எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா அங்கே போய் அதை ரிவிஷன் பண்ணணும். 2வது விஷயம், அப்போ ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான டைம் வந்து இருக்கணும். மேபி ஒரு 1 or 2 days தான் நமக்கு எக்ஸாம் முன்னாடி வந்து இருக்கும். அப்போ என்னால் அந்த பெரிய நோட்டை எடுத்துகிட்டு போனேன்னா அது என்னோட கான்ஃபிடென்ஸை வந்து பூஸ்ட் பண்ணாது. ஸோ அப்போ அந்த குட்டி நோட்டை வந்து நான் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஈஸியாக வந்து அது வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும், நம்ம படிச்சுட்டோன்ற ஒரு ஃபீல் வந்து இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த பெரிய நோட்டில் நான் படித்ததில் இம்பார்ட்டண்ட்டை மட்டும் அந்த குட்டி நோட் கண்டிப்பாக இதெல்லாம் என் பேப்பரில் இருந்தே ஆகணும். அதாவது கேட்குறாங்களோ கேட்கலையோ அந்த இடத்த நான் ரெலவெண்ட்டாக இதை வந்து ஃபில் பண்ணணுன்ற நினைக்கிற விஷயத்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனி நோட்ஸ் போட்டு நான் எடுத்து வச்சுருப்பேன். அப்போ அந்த ஃபைனல் ரிவிஷன் அன்னைக்கு இதை மட்டும் நான் ஒரு டைம் வந்து சென்னை போயிட்டு எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவிஷன் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து அது எக்ஸாமில் அது அப்படியே நம்ம ரெப்ளிகேட் பண்ண முடியும். ஏன்னா ஒரு டேட்டா 100 டேட்டா நான் படித்தாலும் எனக்கு எக்ஸாமில் அது யூஸ் ஆகாது. ஆனால் அந்த குட்டி நோட்டில் ஒரு 2 டேட்டா ஞாபகம் வச்சுட்டு இதை எப்படியாவது எழுதிடணும் அப்படின்னு நமக்கு வந்து தோணிட்டே இருக்கும். அப்போ அது நம்ம மெமரியில் இருந்துகிட்டே இருக்கும், அதை அப்படியே போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய நோட் இருக்கணும். மெயின்ஸ்க்கு சின்ன நோட் ஒன்று வந்து இருக்கணும். ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த நோட்ஸில் ஃபேக்ட்ஸ் மட்டும்தான் வந்து இருக்கணும். இது வந்து என்னோட எக்கனாமிக்ஸ் நோட்ஸு. ப்ரிலிம்ஸ்க்காக நான் வந்து போன ப்ரிலிம்ஸ்க்காக எடுத்தது. இதில் வந்து நான் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயம் சொல்லணுன்னா நான் நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணி எழுதியிருப்பேன். ஏன்னா நம்ம ஒரு நோட்ஸ் பார்க்குறப்போ கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் நம்மளுக்கு படிக்கணும்னு தோணும். அதுக்காக நான் அந்த கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். 2வது விஷயம் என்ன அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேர்டுமே வந்து கீவேர்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். இப்போ இந்த லெசன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேஜில் வந்து பேங்கிங் லெசனை 2 பேஜில் வந்து முடிச்சிருப்பேன்.
அப்போ இந்த 2 பேஜில் நீங்கள் எந்த வேர்டு எடுத்தாலும் அது கண்டென்ட்டாக மட்டும்தான் இருக்கும். இப்போ 1934ன்றது ஒரு கண்டென்ட், April 1 1935ன்றது ஒரு கண்டென்ட். ஸோ அது மட்டும்தான் இருக்கும். அப்போ இந்த நோட்டில் நான் இதில் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் இந்த டாப்பிக்கில் பார்க்குறேன் அப்படின்னா அதை வந்து எக்ஸ்ட்ரா வந்து அங்கங்கே ஆட் பண்ணி வச்சுருப்பேன். அப்போ இதை மட்டும் நான் ஒரு சாப்டரை, அந்த சாப்டரில் மேபி எனக்கு தெரிஞ்ச ஒரு 15லேருந்து 20 பேஜஸ் இருக்கும். அதுக்கு பதிலாக நான் வெறும் 2 பேஜ் வந்து பார்த்துட்டு அதை ஆட் பண்ணி அதை மட்டும் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்னா நம்ம ஃபைனல் ரிவிஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக, டைம் வந்து ரொம்ப கம்மியான ஷார்ட் டியூரேஷனில் ஈஸியாக ரிவைஸ் பண்ணிடணும். ஒரு பிகினர்ஸாக நோட் மேக்கிங் பண்ணும்போது என்ன மாதிரி விஷயத்தில் கவனமாக இருக்கணும்? வந்து பிகினர்ஸ் நோட் மேக்கிங் பண்ணுற மேஜர் தப்பு நீங்கள் எதை சொல்லுங்க மேடம்? பிகினர்ஸ் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்த படிக்காமே நோட்ஸ் எடுக்கிறது. அதாவது ஒரு சைடு நோட்ஸ் புக்கை வச்சுக்குவாங்க, அந்த சைடு இப்படி பார்த்துக்கிட்டே நோட்ஸ் எடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து எடுத்தீங்க அப்படின்னா அந்த புக்கோட ஜெராக்ஸ் காப்பியாக உங்கள் நோட்ஸ் வந்து இருக்கும். அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த என்டையர் லெசனையும் ஒரு டைம் ஃபர்ஸ்ட் ரீடு விடணும். ரீடு விட்டுட்டு 2வது டைம் படிக்கிறப்போ உங்களுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டான விஷயம் எதுன்னு தெரியும். அதை மட்டும் ஹைலைட் பண்ணி வச்சுருப்பீங்க. நோட்ஸ் எடுக்கிறப்போ அந்த ஹைலைட்டில் எது இம்பார்ட்டன்ட்டோ அதை மட்டும்தான் நோட்ஸில் எழுதி வைக்கணும். எல்லாத்தையும் நான் எழுதி வைப்பேன் அப்படின்னா அது நோட்ஸ் வந்து அந்த ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. உங்கள் நோட்ஸ் மேலே உங்களுக்கே நம்பிக்கை இருக்காது. இனிஷியலாக எனக்கு அந்த பிரச்சனை இருந்தது. ஏன்னா நான் ஒரு டைம் ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்துருவேன். எடுத்து முடித்தோடனே நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்ப்பேன். இல்லை வந்து அடுத்த எக்ஸாம் படிக்கிறப்போ நம்மளோட புரிதல்ன்றது வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக இருக்கும். அப்போ நம்ம நோட்ஸ் பார்க்குறப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா, இது என்ன இவ்வளோ புரிதல் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கோமே, அப்போ திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து எடுக்கணும் அப்படின்ற மைண்ட் செட் வரும். அதனாலேயே நான் ஒவ்வொரு அட்டம்ப்ட்டுக்கும் ஒவ்வொரு நோட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். இதுவே நீங்கள் ஃபேக்டை மட்டும் எடுத்து வச்சிங்க அப்படின்னா என்ன இருந்தாலும் ஃபேக்ட்ன்றது வந்து இம்பார்ட்டன்ட் தான். அதில் வந்து நம்ம வந்து புரிதல் வந்து மாற போகிறது இல்லை. 1915னா 1915 தான். ஸோ அந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்கள் நோட்ஸ் மேலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அதுக்கப்புறம் அதில் அப்டேஷன் மட்டும்தான் இருக்கணுமே தவிர ஒவ்வொரு தடவையும் நோட்ஸ் வந்து மேக் பண்ணக்கூடாது. நோட்ஸ் மேக்கிங் பண்ணுறப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு மினி புக் மாதிரி வந்து இருக்கணும். ஆனால் ஒரு புக்காக இருக்கக்கூடாது. எப்படின்னா ஒரு புக்கில் என்னெல்லாம் இருக்கும், அதில் வந்து ஃபேக்ட்ஸ் இருக்கும், சென்டென்சஸ்லாம் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து டயக்ராம்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இருக்கணும். நம்மளோட நோட்ஸும் அதே மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக வந்து இருக்கும். நான் வெறுமனே ஒரே மாதிரி எழுதிக்கிட்டே வரேன் அப்படின்னா என்னோட நோட்ஸ் வந்து படிக்கிற மாதிரி இருக்காது, எனக்கு அது போர் அடிச்சிடும். அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி நோட்ஸ் எடுக்கணும். இப்போ எக்கனாமிக்ஸ் நோட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம ட்ரையாக வெறும் இதாக இருக்கும், ஃபேக்ட்ஸாக இருக்கும். அப்போ நான் கலர்ஃபுல்லாக வந்து எடுத்துக்குவேன். கலர்ஃபுல்லாக எடுக்கிறப்போ எக்கனாமிக்ஸும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக மாறும். இதுவே ஜியாகிரஃபி எடுக்கிறேன் அப்படி இல்லை என்விரான்மெண்ட் எடுக்கிறேன் அப்படின்னா நிறைய பிக்சர்ஸ் ஆட் பண்ணுவேன். அப்போ அந்த பிக்சர்ஸ் நம்ம போடுறப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த கொஷின் வந்து மெயின்ஸில் கேட்குறாங்க அப்படின்னா அதை நம்ம அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஏன்னா ஆல்ரெடி ஒரு தடவை போட்டிருப்போம், மார்க் டெஸ்ட்ல எல்லாம் போட்டிருப்போம், அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஸோ டயக்ராம்ஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறம் ஃபேக்ட். இப்போ ஃபேக்ட் சும்மா நோட்ஸுன்றது வெறும் சென்டென்சஸாக வந்து இருக்கக்கூடாது. இப்போ ஒரு ஒரு கதை சொல்கிறோம் அப்படின்னா அதில் அங்கங்கே ஃபேக்ட், இப்போ ஒரு ஸ்பீச்சே கொடுக்க போகிறோம், அங்கே அப்போ வெறுமனை பேசுறதுக்கும் அங்கே ஒரு திருக்குறளை போட்டு பேசுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம நோட்ஸ் மேக்கிங்காக இருக்கட்டும், ஆன்சர் ரைட்டிங்கில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இன்க்ளூட் பண்ணி நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா அதை நம்ம அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஆன்சர் ரைட்டிங்க்கு. ஸோ அந்த மாதிரி இதெல்லாமே இன்க்ளூட் பண்ணது தான் ஒரு நோட்ஸு. ஜஸ்ட் வந்து புக்கோட ஒரு ஜெராக்ஸ் காப்பியாக இருக்கக்கூடாது. இந்த நோட் மேக்கிங் வந்து உங்கள் சக்ஸஸ்க்கு எப்படி காரணமாக இருந்தது? நோட் மேக்கிங் வந்து எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா நம்மளோட ப்ரிப்பரேஷன் டைமை வந்து ரெடியூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து 2வது ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். நம்ம நோட்ஸில் வந்து எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒன்று எடுத்து சால்வ் பண்ணுறப்போ அந்த கொஷினுக்கான ஆன்சர் நம்ம நோட்ஸில் இருக்குன்னா நம்ம கரெக்டான பாத்தில் தான் போகிறோன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். அதே மாதிரி வந்து ரிப்பீட்டட் ரிவிஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். நான் திரும்ப 4-5 புக்கில் படிக்கிறதுக்கும் ஒரு நோட்டில் படிக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதனால வந்து அந்த பிக்டாரியல் மெமரி வந்து நோட்ஸில் தான் கிடைக்கும். நம்ம புக்கில் வந்து நிறைய விஷயம் எடுப்போம், அதில் ஹைலைட்டட் மட்டும்தான் எடுத்துக்குவோம். ஆனால் நோட்ஸ் அப்படி கிடையாது, ஒவ்வொரு வேர்டும் இம்பார்ட்டண்ட்டு. அப்போ அந்த ஒவ்வொரு வேர்டு ஸ்டோர் ஆகணும் அப்படின்னா அந்த நோட்ஸ்ன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் எவ்வளோ நோட் மேக்கிங் பிரிச்சுக்கிறீங்க? ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் பிரிச்சுக்கிறீங்க? சார் ப்ரிலிம்ஸ்க்கு வந்து நம்ம நிறைய படிப்போம், நிறைய இடத்துல படிப்போம். ஸோ நிறையா நம்ம கண்டென்ட் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் மெயின்ஸ் அப்படின்றதே அப்படி கிடையாது.
ஒரு டாபிக் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் ஒரு 15 வேர்ட்ஸ் கீவேர்ட்ஸ் அப்படின்றது வந்து ஒரு மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் எழுதுறதுக்கு மோர் தென் எனஃப். ஸோ அப்போ நம்மளோட மெயின்ஸ் நான் ப்ரிலிம்ஸ் நோட்ஸ் மாதிரியே என்னோட மெயின்ஸ் நோட்ஸும் வச்சுருந்தேன் அப்படின்னா நான் நிறைய படிச்சிருப்பேன். எழுதுறப்போ வந்து இது எழுதுறதா அது எழுதுறதான்னு ஒரு கன்ஃபியூஷன் கிரியேட் ஆகும். இதுவே நோட்ஸ் மினிமலாக இருந்துச்சுன்னா நான் படித்ததை மட்டும் எழுதுவேன். எந்த இடத்துல அதிகமாக தேவையோ அதுக்கு வந்து அந்த ப்ரிலிம்ஸ் நாலேஜ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். நான் படிக்கிறதே வந்து எழுதுறதே நிறைய எழுதி வச்சுட்டேன் அப்படின்னா அது வந்து நம்ம ஆன்சர் ரைட்டிங்கில் வந்து டம்ப் பண்ணுற மாதிரி ஆயிடும்.